வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான 100 கிராம் முந்திரியை வச்சு அரை கிலோ அளவுள்ள காஜு கட்லி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைகளில் விற்கிற அதே ஸ்டைலில் அதே டெக்ஸ்சரில் எப்படி காஜு கட்லி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த காஜு கட்லி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம். அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த காஜு கட்லி நம்ம செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக விற்பாங்க. நம்ம வீட்டிலே 100 கிராம் அளவு முந்திரியை வச்சு நம்ம அரை கிலோ அளவுக்கு இந்த காஜு கட்லியை செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 100 கிராம் அளவுக்கு நான் முந்திரி எடுத்திருக்கேங்க. நீங்கள் 10 கிராம் அளவு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் அளவு முந்திரிக்கு நான் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அதோட தோலை எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சளிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக பேனில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் ஓவராகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கரெக்டான அளவுகளில் இருக்கும். இந்த சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரைஞ்சிட்டு இது அரை கம்பி பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல கொதி வந்துருச்சு. ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை முந்திரியோட பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சலிக்காமலே அப்படியே சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் சலிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டோ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தான் இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியான பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியான பதத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஓரங்களில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போ அடுத்துதான் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நல்லா கெட்டியான பதத்தில் வந்திருக்குங்க. இது கரெக்டான அளவில் வெந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணுன்னா நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இது. இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வருதுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் தான் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தடவிட்டு இதை நீங்கள் அதில் சேர்த்துட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் ஆற வச்சுக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு தான் இருக்கும். நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு சப்பாத்தி திரட்டுறதை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் காஜு கட்லி ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே சில்வர் லீஃப் வைக்க போகிறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் தான் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ நான் நம்ம காஜு கட்லி ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. குறைந்த செலவில் அதே டெக்ஸ்சரில் ரொம்ப ஸ்வீட்டான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த காஜு கட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.